டீச்சரின் கொலை. தீபா டீச்சர் கொலையான விஷயம் கேள்விப்பட்ட மாதவன் திடுக்கிட்டான். தீபா விவாகரத்தானவள். ஒரு ஆண் துணையும் இல்லாமல் தனியாக வாழ்ந்து வருபவள். ஆனால் அவளுக்கும் மாதவனுக்கும் இடையே ஊரறியாத இரகசிய உறவு இருந்தது. மாதவனின் வீட்டு வாசலில் 2 போலீஸ்காரர்கள் வந்து நின்றார்கள். ஏதோ விசாரணைக்காக வந்த அவர்களை வெளியே சென்று பேசி அனுப்பிவிட்டு வந்தவன் பெரும் யோசனையில் ஆழ்ந்தான். போலீசார் சொல்லிவிட்டுச் சென்ற ஒரு தகவல் அவன் மண்டைக்குள் குடைந்து கொண்டே இருந்தது. அவளைக் கொன்னது ஒரு பெண்ணாம். அப்போது தற்செயலாக தன் மனைவி மல்லிகாவை பார்த்தான் மாதவன். அவள் ஏன் இப்படி வியர்த்துப் போயிருக்கிறாள்? தாம் பார்ப்பதை தெரிந்து கொண்டதும் பதற்றத்துடன் தன் சேலை முந்தானையில் முகத்தை உடனே துடைத்துக் கொண்டாளே. மாதவனின் மனதுக்குள் சந்தேகம் முளைவிட்டது. மறுநாள் கொலைகாரி பிடிபட்டாள் என்கிற விஷயம் ஊர் முழுவதும் பரவியது. உண்மையை தெரிந்து கொள்ளும் ஆவலோடும் பயத்தோடும் அங்கே போன மாதவன் அங்கே கண்ட காட்சியைக் கண்டு மீண்டும் திடுக்கிட்டான். அங்கே போலீஸ் பிடியில் நின்றிருந்தது டீச்சரின் வேலைக்காரி. கூட்டத்தில் இருந்தவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். டீச்சர் அம்மாவோட நடத்தையே சரியில்லையா? ஊர்ல இருக்கிற பல ஆண்களோட அவளுக்கு பழக்கம் இருந்திருக்கு. கடைசியில அந்த வேலைக்காரியோட புருஷனை கூட அந்த டீச்சர் அம்மா விட்டு வைக்கலையா? அந்த ஆத்திரத்துல தான் இந்த வேலைக்காரி இந்த கொலைய செஞ்சிருக்கா. தான் கூட டீச்சர் அம்மாவோடு வைத்திருந்த அந்த தவறான பழக்கம் தெரிந்து தன் மனைவி மல்லிகாதான் கொன்றிருப்பாளோ என்று அவளை இவ்வளவு நேரம் தவறாக நினைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் வீட்டை நோக்கி மெதுவாக நடந்தான் மாதவன். எழுத்து சரவணன் சூர்யா.